நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஜோசுவா டிவியின் சிலுவை தியான நேரம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தென்காசியிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி புது உடன்படிக்கையின் ஊழியனாய் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். இந்த நாளில் அன்பின் பிதாவும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகில் மாற்ற முடியாத மாறாத ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. எனவே இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்போது தேவனை தியானிக்கிறோம். அது நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். எனவே இயேசு சொன்ன, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், அதை குறித்து நாம் அதிகமாய் தியானிப்பதில்லை. இயேசு நமக்கு என்ன விரும்புகிறார் என்பதை பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும்போது, இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று இயேசு சொன்னார். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்றால், உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஜனங்கள் பகைப்பார்கள், ஜனங்கள் உங்களை தள்ளிவிடுவார்கள், உங்கள் நாமத்தை பொல்லாது என்று சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு நடைபெற வேண்டிய ஒன்று. இது நமக்கு நடைபெறவில்லையானால் ஒருவேளை நாம் அவருடைய ஊழியர்களாக இருக்கிறோமோ என்ற கேள்விக்குறி அங்கே ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இதே காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று பேதுரு எழுதுகிறார். பாருங்கள், அவருடைய ஊழியனாய் அப்போஸ்தலனாய் இருந்த பேதுரு மிக தெளிவாய் எழுதுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய, நாம் கிரகிக்க வேண்டிய, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். இதை நாம் விளங்கிக் கொள்வோமானால், இதை நாம் நம்முடைய இருதயத்திலே அசைபோடுவோமானால், இதை நாம் நம்முடைய இருதயத்திலே தியானிப்போமானால், எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் என்றால் வீடு வைத்திருந்தால், நிலம் வைத்திருந்தால், கார் வைத்திருந்தால், இப்படி இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமென்றால் மிக முக்கியமான காரியம், இந்த உலகத்தால் தள்ளப்பட வேண்டும், இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தால் உங்களை
பொல்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே ரெடியாக நம்முடைய ஆயத்தமாக இருக்கிறோம்? அநேக வேளைகளில் நாம் தேவனுடைய வார்த்தையை யோசிப்பதில்லை. நாம் மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்புகிறோம், மனுஷனுடைய பாராட்டை விரும்புகிறோம், இந்த உலகத்தின் மேன்மையை விரும்புகிறோம். ஆனால் அது தேவன் விரும்புவதில்லை. இயேசு சொன்னது போல கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பம், பகை, புறம்பாக்கப்படும் போது நாம் அதனை பாக்கியமாக ஏற்றுக்கொள்ளாமல் போராடுகிறோம், அல்லது நியாயப்படுத்துகிறோம், அல்லது வருத்தப்படுகிறோம், அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்பதில்லை. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சொன்ன அந்த காரியத்தை நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், அப்படி நேர்படும் போது நான் உண்மையாகவே உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் இது என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிறைவேறுகிறதா இருக்கிறது. உலகத்தில் என்ன பிளான், என்ன துன்பம், என்ன கஷ்டம், என்ன போராட்டம் வந்தாலும் நம்முடைய பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதா? இயேசு அதைத்தான் பார்த்து நடந்தார். எனவே அவருடைய ஊழியர்களாகிய நாமும், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை குறித்த தெளிவான சிந்தனை நமக்கு இருக்குமானால், அதற்காக நாம் ஜெபிப்போமானால், நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இதை பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதின் நிமித்தம் தேவனை மைமைப்படுத்த கடவன். அதின் நிமித்தம் தேவனை மைமைப்படுத்த கடவன். அப்போ பாடுகள் வரும்போது, கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோமா, குறை சொல்லுகிறோமா, அல்லது கவலைப்படுகிறோமா, அல்லது நமக்கு துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கொடுக்கிறவர்களை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது. அப்போ பாடுகள் வரும்போது நாம் வெட்கப்படக்கூடாது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய தகுதியாய் காணப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அவருக்காய் இந்த பூமியில் பாடுபடுவது, அவருக்காய் அவமானப்படுவது, அவருக்காய் நிற்பது, அவருக்காய் துன்பங்களை, உபத்திரவங்களை, பாடுகளை சந்தோஷமாய் சகிப்பது. இப்படிப்பட்ட பாடுகளை தேவன் நமக்கு உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கொடுக்கிறார். எனவே நாம் பாடுகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், ஆனால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டாவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 2 விதமான பாடுகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காய் வாழும்போது, தேவனுடைய குமாரனுக்காய் இந்த பூமியில் வாழும்போது ஒரு வகையான பாடுகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த உலகத்தில் மனுஷனுக்காய், நமக்காய், நம்முடைய சுயத்திற்காய் வாழும்போது இப்படிப்பட்ட பாடு, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனித்தும் தேவனை மைமைப்படுத்த கடவன். ஆனால் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாடுகளை நாம் பாடுபடக்கூடாது. நாம் பாடுபட வேண்டிய விதம் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவன் நமக்கு கொடுத்த விதம்.
நன்மை செய்து நாம் பாடுபட வேண்டும். அப்படிப்பட்ட பாடுகள் நாம் படும்போது அவர் நம்மோடு கூட இருந்து, அவர் நம்மோடு உடன் இருந்து அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் கடைசியாய் பேதுரு எழுதுகிறார் 19ஆம் வசனத்திலே, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இந்த வார்த்தையை பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் பாட அனுபவிக்கிறார்கள், அநேகர் பாட அனுபவிக்கிறார்கள். அந்த பாடு அனுபவிப்பதனுடைய நோக்கம் என்ன, அந்த பாடு எதனால் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமே நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. எனவே தான் அதே பேதுரு சொன்னார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு எல்லாரும் சரீர மீட்பு, சரீரத்தில் உள்ள ஆசீர்வாதம், சரீரத்தில் உள்ள மேன்மை, இவைகளையே நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னென்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ஆத்தும ரட்சிப்பை அடைவதற்கு உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சி இருக்கிறது, விதவிதமான ஆராய்ச்சி இருக்கிறது. சூரிய மண்டலத்தை, சந்திர மண்டலத்தை, எத்தனையோ கோள்களை ஆராய்ச்சி பண்ணுகிறான். ஆனால் தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆலோசனை பண்ணினார்கள். எனவே இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு, எப்படிப்பட்ட மீட்பு, இப்படிப்பட்ட மீட்பை பெற்றிருக்கிற நாம் இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது பிரியமானவர்களே, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உலர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே. அப்போ சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் என்னவென்றால், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த புல்லின் பூவை போல் இருக்கிற மனுஷருடைய மகிமையே நாம் தேடுவோமானால் பிரியமானவர்களே, அவர் நம்மை நம்பி இணங்க மாட்டார். அவர் தம்மை நமக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். எனவே வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, அவருடைய சீடர்கள் இயேசு சொன்ன வசனத்தையும் வேத வாக்கியத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை நம்பி இணங்கவில்லை? அவர் அநேக அற்புதங்களை செய்தார், அவர் அநேக அதிசயங்களை செய்தார். அதன் நிமித்தம் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை. அவர் யாரை நம்பி இணங்கினார் என்றால், தம்முடைய சீஷர்களை நம்பி இணங்கினார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம்? அற்புதத்தையும் அதிசயத்தையுமா, அல்லது வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, பேதுரு
பவுல் போன்ற தேவனுடைய அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் எதை பேசினார்கள் என்றால் தேவனுடைய வசனத்தை பேசினார்கள். எனவே தான் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று பேதுரு எழுதினார். இயேசுவும் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், வசனத்தை கேட்டு அது இருதயத்தில் உணர்ந்து 1 30 60 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டு அதற்காய் நாம் வாழ்வோமானால் அவர் நம்மளோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் யாருக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்? அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறம்பாக்கப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொன்னால் நாம் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் விசுவாசிக்கும் போது மாத்திரமே பிரியமானவர்களே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாய் முடியும். ஆபிரகாமோடு கர்த்தர் அதைத்தான் பேசினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் பேசுகிறார். அதற்கு அப்படியே அவர் கீழ்ப்படுகிறார். எனவே ஆபிரகாமை போன்ற கீழ்ப்படிதல் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா 3 காரியம் இந்த நிபந்தனை. இப்படி உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு இந்த 3ஐயும் விடும்போது தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அநேகர் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் போடுறாங்க. அது எப்படி சொந்தமாக முடியும்? எனவே அந்த வார்த்தையை நாம் அவர் சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 3ஐயும் விட்டான். இது நீ உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ஐயும் விட்டு நாம் அவர் பின்னால் போகும்போது பிரியமானவர்களே அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறது மாத்திரமில்லை, அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாய் நிறைவேறும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆபிரகாம் மூலமாய் புறஜாதியாராகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பதற்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது அவர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அவர் சொன்ன வார்த்தையை நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவோம். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். பஸ் ஸ்டாண்ட்
அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.